ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம டீ கடைகளில் சாப்பிட்ற ஆனியன் பக்கோடா வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடையை விட ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் ஆயில் வந்து வச்சுக்கிறேங்க. இந்த எண்ணெய் வந்து சூடாகிறதுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். நமக்கு வந்து சூடாக இருக்கிற எண்ணெய் தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சு சிம்மில் வச்சு விட்ருங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பின்னாடி வெங்காயத்தை வந்து நல்லா கையிலே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. வெங்காயத்துல இருந்து நல்லா தண்ணி வெளியே வரட்டும். வெங்காயம் நல்லா துவண்டு இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கையிலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பக்கோடா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் தாங்க சேர்க்கணும். நம்ம அடுப்பில் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் வச்சனால நமக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல. இதுவே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலங்க. நமக்கு வெங்காயத்துலேருந்து வெளியே வந்த தண்ணி இந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. அடுத்து வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்குங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. சான்ஸே இல்லைங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் மட்டும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் இது மாதிரி மட்டும்தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வெந்து வந்த பின்னாடி மறுபக்கம் வந்து சேர்த்துக்கலாம். இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கலர் மாறணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கடைகள் எல்லாம் கூட வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வீட்டிலே செய்கிறனால நல்லா தாராளமாக வெங்காயம் போட்டு செய்வோம். அதனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம சோடா தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக கூட இருக்கும். எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நமக்கு மிச்சம் இருக்கிறதே இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கடைகளில் வந்து வாங்குறத விட ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வந்து பக்கோடா வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.